படம் சூப்பர். 2வது டைம் பாக்குறோம் நாங்க. என்ன அந்த சவுண்ட் வருதுல்ல, ஓன்னு கத்துற அந்த சவுண்ட் பிடிச்சிக்குது. ஃபைட் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நாங்களே 2 டைம் பார்த்துட்டோம். சூப்பர், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா எடுத்திருக்காங்க. தெய்வம் இருக்கு நம்புனீங்கன்னா நம்பு. சூப்பர். சிவனே வந்த மாதிரி படம் அருவருப்பா நல்லா விறுவிறுப்பா இருக்கு. சிவனோட இதா இருக்கு. எங்க ஐயா சிவன் வந்த மாதிரி இருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சு. ரொம்ப ஆக்கிரமா இருந்துச்சு. எங்க ஐயா சிவன் வந்த மாதிரி இருந்துச்சு. படம் ரொம்ப அருமையா இருந்தது. செம்ம சூப்பரா இருந்தது. எதிர்பார்த்ததோட செம்மையா இருந்துச்சு. ஒரு தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்களும் தெய்வ நம்பிக்கை வந்துடும் அந்த மாதிரி இருந்தது. செம்மையா இருந்துச்சு, சான்ஸே இல்லை. எனக்கு படம் ஹீரோவோட ஆக்டிங் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் இந்த சாமி அந்த கடவுள் வரும்பொழுது அந்த சீன் தான் செம்மையா இருந்துச்சு. கிராஃபிக்ஸ்லாம் சூப்பரா இருந்தது. அந்த புலி வர்ற சீன் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் செம்ம வேற லெவல். அந்த ஐகானிக்கான அந்த மியூசிக் வந்து காந்தாரா மியூசிக் செம்மையா இருந்துச்சு. அவன் அந்த குகைக்குள்ள போயிட்டு ஏதோ அந்த சூளத்தை எடுக்கும் பொழுது அவனுக்கு ஒரு அந்த பாம்பு வந்து மேல வந்து நிக்கிறது, அந்த சீன் ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு நல்லா இருந்துச்சு. படத்துல இருந்து என்ன சொல்ல வராங்க, அநீதியா மக்களுக்கு ஏதாவது அடிமைப்படுத்துற அந்த மாதிரி இருந்தா தெய்வம் வந்து பாதுகாக்கும் அந்த மாதிரி அப்படி சொல்றாங்க. இன்னும் அடிமைப்படுத்தி மக்களை வந்து வச்சிருக்க கூடாது, இவங்கெல்லாம் வந்தா தீட்டு, மேல் ஜாதி கீழ் ஜாதி அந்த இதெல்லாம் அதுல காட்டியிருக்காங்க. ஸோ அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. நல்லா தான் இருந்தது. எல்லாரும் ஈக்குவலா இருக்கணும்னு நடத்துறேன். மனுஷங்களா மதிக்கணும். அவங்க காட்டுவாசியா இருப்பாங்க, இவங்களாம் அரசங்களா இருப்பாங்க. இருந்தாலும் அந்த காட்டுவாசி இடமும் அவங்களுக்கு தேவைப்படும். அங்கதான் நிறைய அவங்களுக்கு தேவையானதெல்லாம் இருக்குன்னு சொல்லி அதை எடுக்க வருவாங்க. ஸோ அங்க மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க அடிமைப்படுத்தக்கூடாது அந்த மாதிரி. அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த ஹீரோயினி தானே, அவங்க பேர் அதெல்லாம் தெரியல, நல்லா இருந்தாங்க பாக்குறதுக்கு. நல்லா நடிச்சிருந்தாங்க அவங்களும். எதிர்பார்க்காத ட்விஸ்ட், அது எதிர்பார்க்கவே இல்லை. செமையா இருந்துச்சு. ஆமா, நல்லா தான் ஓடிட்டு இருக்கு இன்ன வரைக்கும். அதே எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. யாரும் இருக்க மாட்டாங்க, கம்மியா தான் இருக்கும் கூட்டம் நினைச்சேன். அதே கூட்டம் அப்படியே தான் இருக்காங்க. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்தா எவ்வளவு நல்லா இருந்தாலும் ஓடுனேன். நல்லா தானே இருக்கும். கண்டிப்பா எதிர்பார்க்கறேன், கண்டிப்பா வரும். இட்ஸ் அ குட் ஃபிலிம். நல்லா எடுத்திருக்காங்க. இதுல வந்து டைரக்ட் லைவ்ல மண்டகத்தை அம்மனை பார்த்துருக்கேன். ஆனா அந்த அளவுக்கு இன்னும் காமிப்பாங்க நினைச்சா கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க அம்மனை. மிச்சப்படி படம் சூப்பர். நல்லா. The movie was nice, fantastic. The acting of the hero, it was great. Amazing movie. It was very nice and amazing. படம் சூப்பரா இருக்கு. டைரக்டர் ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே இல்ல, செம்மையா எஃபர்ட் போட்டு சூப்பரா எடுத்திருக்காரு. கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கலாம். பார்ட் 2 வந்து சூப்பரா இருக்கு. பார்ட் 1 வந்து கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. பார்ட் 2 செம்மையா இருக்கு. ஒரு செகண்ட் வந்து கூஸ் பம்ப்ஸ் மூமெண்டா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. காந்தாரா மிகவும் அருமையாக இருந்தது. ஆன்மீக பணியான இந்த டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். விறுவிறுப்பான ஒரு சிறப்பான ஒரு திரைப்படத்தை பார்த்தது மகிழ்ச்சி. பாகுபலி பார்த்தபோது எந்த உணர்வு இருந்ததோ அதே உணர்வு இதில் ஏற்பட்டது. எனக்கு மிகவும் பிடிச்சிருந்தது. குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய அருமையான படம், மிகவும் சிறப்பான படம். இந்த படத்தில் வந்து இதில் ஒவ்வொரு சீனுமே ரொம்ப பிரமிக்கத்தகவே உள்ளது. அனைத்து சீன்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமாக அந்த காந்தாரா வில்லேஜ் காட்டுற இடங்கள் மிகவும் பிடிச்சிருந்தது. அவங்களோட ஆன்மீக பற்று, சாமி பற்று, ஈஸ்வரன் பற்று, ஆன்மீக பற்று உள்ளவர்களுக்கு பெரிய விருந்து. இது மிகவும் சிறப்பான திரைப்படம். மெசேஜில் என்ன, சத்தியம் ஜெயிக்கும், நல்லது நடக்கும், நல்லதே செய்யணும், மிகவும் சிறப்பான வழியில் நடந்து செல்ல வேண்டும். ரிஷப் செட்டியோட முகபாவனை மற்றும் அனைத்து நடிப்பும் மிகவும் அருமை. இந்த மாதிரி ஒரு நல்ல நடிகர் தமிழ் துறைகளுக்கு அமைய வேண்டும். தமிழ் துறைகளில் இந்த மாதிரி மிடுக்கான நடிகர்கள் அமையவில்லை. இவர் மீண்டும் தமிழில் ஒரு படம் நடித்தால் நன்றாக இருக்கும், நல்லா இருக்கும். அவரை ஒரு நாள் சந்திக்க வேண்டிய ஆர்வமாக உள்ளது. மூவி எல்லாமே நல்லா இருந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. சவுண்டு ஆக்சுவலா ரொம்ப எஃபெக்ட்ஸ் ஆகுது. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. என்ஜாய் பண்ணி. படம் சூப்பரா இருக்கு சார். சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பரா நடிச்சிருக்காரு. இந்த கிளைமேக்ஸ் நல்லா சூப்பரா இருக்கு. நாங்க வந்து 2வது தடவைக்கு வந்து பார்க்க வந்திருக்கோம். மறுபடியும் கதை நல்லா இருக்கு. படம் எடுத்த விதமும் நல்லா இருக்குது. நல்லா இப்போதைக்கு நல்ல ஒர்த்தானது ஒரு படம் சொல்லலாம். சூப்பராக இருக்குது. அந்த தேட்டரோடைய ஃபீட்டு, பேக்ரவுண்டு மியூசிக்கு, அந்த கதையோட அம்சம் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது.
கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். 25 நாள் ஃபஸ்ட்டு பார்த்து இப்போ நாங்கள் வந்து இப்போ 3வது ட்ரிப்பு வந்து பார்த்துருக்கோம். வந்து படம் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது. சூப்பர்ண்ணா, நல்லா இருக்கு. கடைசி சீன்ண்ணா, அதாவது நல்லது தான் நிலைக்கும், கெட்டது நிலைக்காதுண்ணா. படம் நல்லா இருந்துச்சு, ஒர்த்தாக இருந்துச்சு. காந்தராவோட காந்தரா 2 நல்லா தான் இருந்துச்சு. சூப்பர், நல்லா இருந்துச்சுண்ணா. பிடிச்சது பரவாயில்ல. படத்தில் என்ன சிவன் தான் நல்லா இருக்கு. செகண்ட் டைம் பார்க்குறேண்ணா, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. படம் நான் 3வது வாட்டி பார்க்குறேன். நல்லா இருக்கு. 25 நாள் அது நல்லா இருக்கு. படம் நல்லா இன்னும் 2 வாட்டி கூட பார்ப்பேன் நான். படம் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். சூப்பராக இருக்கு. நான் பிடிச்சி படம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. எல்லாமே பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. குட். படம் நல்லா இருக்கு. இல்லை நல்லா இருக்கு. எல்லா காட்சியும் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. சூப்பர். நல்லா இருந்துச்சு. மூவி சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இது படம். எல்லா சீனும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. பிடிச்சிருந்தது.